சித்தர்கள் கூறிய முறையில் எந்திரங்கள் முறைப்படி கைகளினால் வரையப்பட்டு மந்திர உருவேற்றி பூஜை செய்து பாக்கெட் அல்லது மணிப்பர்சில் வைத்து பயன்படுத்தக்கூடிய சிறிய அளவிலும் மேலும் தாயத்து வடிவிலும் செய்து தரப்படும் மற்றும் அனைவரையும் கவர்ந்து ஈர்க்கக்கூடிய சகலவசிய மூலிகைமை கிடைக்கும். அனைவருக்கும் இறைவணக்கம். இந்த பதிவில் நாம் விரும்பக்கூடிய நபர் நம் விருப்பம் போல செயல்பட ஒரு வசிய தாந்திரிக முறையை கூறப்போகிறேன். இதை செய்வதற்கு உகந்த நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை. தூய்மையான அறையில் பச்சை கலர் துணி விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். பின்பு ஒரு முழுமையான பூண்டு, ஒரு குண்டூசி கையில் எடுத்துக்கொண்டு கண்களை மூடி நீங்கள் விரும்பக்கூடிய நபரின் உருவத்தையோ கணவரின் உருவத்தையோ மனைவியின் உருவத்தையோ மனக்கண்ணில் கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யா மஜித்து என்ற மந்திரத்தை 18 முறை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். பின்பு என்ன பண்ணுறீங்கன்னா கண்களை திறந்து அந்த குண்டூசியால் அந்த பூண்டை குத்துங்க. பின்பு அந்த பூண்டு மேலே 18 முறை ஊதி விட்டுட்டு யாரும் இல்லாத இடத்திற்கு எடுத்து சென்று அதை புதைச்சிருங்க. இதனால் என்ன நன்மை ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை நினச்சி இதை செஞ்சீங்களோ அந்த நபர் உங்கள் சொல்படி கேட்பார். நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுபோல் அவங்க செயல்படுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரே அமாவாசையிலே பலன் தரும். ஒரு சிலருக்கு 2-3 அமாவாசை தினங்களில் செஞ்சால் தான் பலன் தரும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. இது பார்த்திங்கன்னா மந்திரத்தை சொல்லக்குள்ள எவ்வளோ மன ஒருமைப்பாட்டோடு நம்ம சொல்கிறோமோ அதை பொறுத்து தான் அதனோட வெற்றி அமையும். கணவன் மனைவி வசியத்துக்கு, காதலன் காதலி வசியத்திற்கு நம் விருப்பப்படி மற்றவர்கள் நடந்து கொள்ள இது சக்தி வாய்ந்த முறை. நிறைய நபர்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு செய்யுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.